ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டர்போ வீல்ஸ். இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போற கார் பாத்தீங்கன்னா To your Bolero, take on anything with India's #1 SUV. இந்தியாவுடைய மோஸ்ட் பாப்புலர் ஆஃப் ரோடிங் 7-சீட்டர் எஸ்யூவியான மஹிந்திரா பொலிரோ ஆப்ஷனல் BS6 2021 ஃபேஸ் லிஃப்ட். அண்ட் இந்த ஃபேஸ் லிஃப்ட்க்கு மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா, காரோடைய இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியரில் சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுத்துருப்பாங்க கம்பெனி. அண்ட் மஹிந்திரா இந்த காரை 2000 ஆண்டில் தான் இந்தியன் மார்க்கெட்டில் அறிமுகம் செஞ்சாங்க. அப்போல இருந்தே இப்போ வரைக்கும் சுமார் 21 வருஷமா பவர்ஃபுல் எஸ்யூவியான பொலிரோ கிங்காக இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை கைஸ், இந்தியாவில் எத்தனை மாடர்ன் கார்கள் வந்தாலும் பொலிரோடைய மவுஸ் இன்னும் குறையல. சேல்ஸில் ஹை பொசிஷனில் தனக்கான இடத்தை பிடிச்சிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பொலிரோ எஸ்யூவியில் மட்டும் இல்லை, கமர்ஷியல் வெஹிக்கலான பொலிரோ பிக்கப்லையும் இருக்கு. ஸோ ஃபேமிலி அண்ட் கமர்ஷியல் பர்பஸ்க்காக இந்த பொலிரோவை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க மஹிந்திரா. அண்ட் இந்த பொலிரோ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தான் ஒரு எஸ்யூவி. ஆனால் மஹிந்திரா பொலிரோவை 2000 ஆண்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பொலிரோ இன்வெர்டர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த பொலிரோ இன்வெர்டருங்கிறது ஒரு ஜீப். அண்ட் காலம் போக போக மஹிந்திரா பொலிரோ இன்வெர்டர் ஜீப்பை மாடிஃபிகேஷன் பண்ணாங்க. அதாவது எஸ்யூவியோடைய லுக் தந்தாங்க. அதன் பிறகு பொலிரோ ஸ்ட்ரோம், பொலிரோ எக்ஸல் எல்லாம் கொண்டு வந்தாங்க மஹிந்திரா. அண்ட் 2011 தான் பொலிரோ கேம்பர் அண்ட் பொலிரோ பிளஸ்ன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த பொலிரோ பிளஸ் பற்றி பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும், இது ஒரு எஸ்யூவி கார். ஆனால் பொலிரோ கேம்பர் பற்றி சில பேருக்கு தான் தெரியும். இந்த பொலிரோ கேம்பர் ஒரு கமர்ஷியல் வெஹிக்கல். அதாவது பொலிரோ பிக்கப் அண்ட் பொலிரோ கேம்பர்னு 2 கார்கோ வெஹிக்கல்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த 2 வண்டியில் ஏதாச்சும் ஒரு வண்டியை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கைஸ், ஃபர்ஸ்ட் ஜீப்னு அறிமுகப்படுத்தப்பட்ட பொலிரோவை பிறகு எஸ்யூவின்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ பொலிரோவை மக்கள் பிற்காலத்தில் அதிகமாக விரும்ப ஆரம்பிச்சாங்க. ஏன்னா மஹிந்திராங்கிறது ஒரு இந்தியன் கார் கம்பெனி. அண்ட் கைஸ், நான் ஏற்கனவே 7 மாசத்துக்கு முன்னாடி மஹிந்திரா பொலிரோ BS6 ஆப்ஷனல் வெர்சஸ் பொலிரோ BS4னு குயிக் கம்பேரிசன் ரிவ்யூ பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அந்த கம்பேரிசன் ரிவ்யூ பார்க்கணும்னா மேலே இப்போ ஐ பட்டனில் அந்த வீடியோட லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் அந்த வீடியோட லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த பொலிரோ BS6 வெர்சஸ் பொலிரோ BS4 உடைய குயிக் கம்பேரிசன் ரிவ்யூ பார்க்கலாம். அந்த வீடியோவில் பொலிரோ பற்றி இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நான் இந்த வண்டியோட ரிவ்யூ பண்ணுறதுக்கு காரணம், நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் பூபதி மாயகிருஷ்ணன் ப்ரோ, பொன்ராஜன் ப்ரோ, ஈஸ்வரமூர்த்தி ப்ரோ அண்ட் சூர்யா ப்ரோ, இவங்க 4 பேரும் இந்த பொலிரோ BS6 ஆப்ஷனலோட டீடைல் ரிவ்யூ கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்களுக்காகவும் அண்ட் இந்த வண்டியோட ஃபுல் டீடைல் ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் இந்த வீடியோ. அண்ட் முக்கியமாக சூர்யா ப்ரோ பார்த்தீங்கன்னா டீடைல் இன்ஃபர்மேஷனோட பொலிரோவை மாடிஃபிகேஷன் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாடிஃபிகேஷன் பற்றி கொஞ்சம் டீடைல் இன்ஃபர்மேஷன் தாங்கன்னு கேட்டிருந்தாரு. ஸோ மாடிஃபிகேஷன் பற்றியும் நான் அப்படியே இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அண்ட் கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மஹிந்திரா ஜெயின் கார்ஸ் அண்ட் நம்ம டர்போ வீல் ஃபேமிலி சார்பாக அந்த மஹிந்திரா ஜெயின் கார்ஸோடைய மேனேஜர் ஆசின் பாஷா சாருக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த மஹிந்திரா ஷோரூமுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் இப்போ டிஸ்பிளேல ஷோ ஆகிட்டு இருக்கும் அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இருக்கும். அண்ட் கைஸ், நீங்கள் மஹிந்திரா கார்ஸை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும், இல்லை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிற மஹிந்திரா காரோடைய டீடைல்ஸ் வேணும்னா இந்த ஷோரூமை நீங்கள் நேரடியாக விசிட் பண்ணலாம். இல்லை கீழே தெரியுற அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் விசாரிச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மஹிந்திரா ஜெயின் கார்ஸ் வேலூர். அண்ட் அந்த மஹிந்திரா ஜெயின் கார்ஸ் வேலூர் மெயின் பிரான்ச்சுடைய சேல்ஸ் ஹெட் விஜய் ஆனந்த் சார். அண்ட் கைஸ், இந்த மஹிந்திரா ஜெயின் கார்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 பிரான்ச்சஸ் இருக்கு. மெயின் பிரான்ச் பார்த்தீங்கன்னா வேலூரில் இருக்கு. மற்ற 4 பிரான்ச்சும் திருவண்ணாமலை, திருப்பத்தூர், காஞ்சிபுரம் அண்ட் செங்கல்பட்டுல இருக்கு. இந்த எல்லா பிரான்ச்சஸோட கான்டாக்ட் டீடைல்ஸும் இப்போ டிஸ்பிளே ஷோ ஆகிட்டு இருக்கும் அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இருக்கும். ஸோ நீங்கள் மஹிந்திரா கார்ஸை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும், இல்லை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிற மஹிந்திரா கார்ஸுடைய டீடைல்ஸ் வேணும்னா நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை கைஸ், நீங்கள் கார்கோ வெஹிக்கல்ஸை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அவங்களை கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். அண்ட் கைஸ், இப்போ நம்ம பொலிரோ ஆப்ஷனல் BS6 உடைய ஃபுல் டீடைல் வாக்கர் ரிவ்யூ பார்த்தலாம். ஆனால் ரிவ்யூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது, இது வரைக்கும் டர்போ வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே மேலே இருக்கிற அந்த ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தினம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே கைஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களே, அப்போ சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம மஹிந்திரா பொலிரோவில் கிடைக்கிற வேரியன்ஸ் பார்ப்போம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 வேரியன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க கம்பெனி. அது B4, B6 அண்ட் B6 ஆப்ஷனல். அண்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற வேரியன்ட் டாப் வேரியன்ட் B6 ஆப்ஷனல். அண்ட் இந்த பொலிரோவில் டீசல் ஆப்ஷன் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது, பெட்ரோல் ஆப்ஷன் கிடையாது. அண்ட் இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8,49,000 9,48,000 வரை இருக்குது. அண்ட் இப்போ நம்ம இந்த வண்டியோட டைமென்ஷன்ஸ் பார்ப்போம். லென்த் 3995 mm, வித் 1745 mm, ஹைட் 1880 mm, வீல்
பேஸ் 2680 மில்லிமீட்டர், கிரவுண்ட் கிளியரன்ஸ் 180 மில்லிமீட்டர் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் 183 மில்லிமீட்டர் அண்ட் ரன்னிங் ரேடியஸ் 5.4 மீட்டர்ஸ். அண்ட் இப்போ நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் லுக் அண்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்ப்போம். ஆனால் எக்ஸ்டீரியர் லுக் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த Bolero BS6 ஆப்ஷனல் வேரியன்ட்டுடைய கீ பார்ப்போம். இது ஒரு ரிமோட் ஃபிளிப் கீ. இந்த ரிமோட்டில் லாக் பட்டன், ஹசல் லைட் ஆன் பண்ணுறதுக்கான பட்டன் அண்ட் அன்லாக் பட்டன் கிடைக்கும். அண்ட் கீ பின்னாடி மஹிந்திராவுடைய லோகோ குரோம் ஃபினிஷில் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக் வியூ பார்ப்போம். இந்த ஃப்ரண்ட் லுக்கில் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக இருக்கிறது ஃப்ரண்ட் கிரில் தான். இந்த கிரில்ல பெருசாக கொடுத்துருக்குறாங்க, ஏன்னா இன்ஜின் கூல் ஆகுறதுக்கு. அதாவது வண்டி ஹை ஸ்பீட் அப்போ எதிர்காத்து இந்த இன்ஜின் ரேடியேட்டர் மேலே படும். ஸோ அப்போ இன்ஜின் சீக்கிரமாக கூல் ஆகிடும், இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகிறது தவிர்க்கப்படும். அண்ட் இங்கே பார்த்தோம்னா ஃப்ரண்ட் கிரில்ல கிளாசி கிரே கலர் தீம் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே 2 ஸ்லாட்க்கு மட்டும் குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் மேலே கிரில்லுக்கு சென்டரில் அப்பர் சைடில் மஹிந்திராவுடைய லோகோ குரோம் ஃபினிஷில் இருக்குது. அண்ட் BS4 Boleroவில் பார்த்தீங்கன்னா மஹிந்திராவுடைய லோகோவை சுற்றி குரோம் டிசைன் இருக்கும். ஆனா BS6 Boleroல மஹிந்திராவுடைய லோகோ சுத்தி எந்த ஒரு குரோம் ஃபினிஷும் இல்ல. சோ இந்த ஃப்ரண்ட் கிரில்ல கொடுக்கப்பட்டுள்ள மஹிந்திராவுடைய லோகோ வச்சு நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இது BS4 Boleroவா இல்ல BS6 Boleroவான்னு. அண்ட் ஃப்ரண்ட் கிரில்ல நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணா பார்க்கிறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபுல்லி குரோம் ஃபினிஷ்டு கிரில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம Boleroங்கிற அந்த ஃபாண்ட் பாத்தீங்கன்னா பெருசா கொடுத்துருப்பாங்க குரோம் ஃபினிஷ்ல. ஸோ ஓவராலா அந்த ஃப்ரண்ட் கிரில் மட்டும் பார்க்கறதுக்கு ரொம்பவும் அட்ராக்டிவ் லுக் தரும். அண்ட் ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியர் ஹாலஜன் கன்வென்ஷனல் ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கூடவே டர்ன் இண்டிகேட்டரும் அண்ட் மேலே ஒரு சின்னதாக பார்க்கிங் லைட்டும் இருக்குது. அண்ட் கீழே இங்கே பார்த்தீங்கன்னா கார்னரிங் லைட் கொடுத்துருக்குறாங்க. இந்த கார்னரிங் லைட்டுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேரிங்கை லெஃப்ட் இல்லைன்னா ரைட் திருப்பும் போது அந்த கார்னரிங் லைட் ஆன் ஆகும். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க, ஸ்டேரிங்கை லெஃப்டில் திருப்பும் போது இந்த சைடில் பாருங்கள் ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகுது. அண்ட் அகைன் நீங்கள் ஸ்டேரிங்கை ஸ்ட்ரைட் பண்ணிட்டீங்கன்னா கார்னரிங் லைட் ஆஃப் ஆகிடும். அண்ட் இந்த ஹெட்லாம்ப்ஸ்குள்ளே குரோம் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க வித் கிளாசி பிளாக் அவுட் ஃபினிஷில். ஸோ ஹெட்லாம்ப்ஸ் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. அண்ட் இந்த ஹெட்லாம்ப்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்டு ஃபாக் லேம்ப்ஸ் கிடைக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபாக் லேம்பை சுற்றி பிளாக் கலர்டு எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க மஹிந்திரா. அண்ட் இந்த ஃபாக் லேம்பை நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணால் இதை சுற்றி குரோம் ரிங் ஒன்று வரும். ஸோ அந்த குரோம் போட்டு அந்த ஃபாக் லேம்ப் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அண்ட் கைஸ் எந்த ஒரு எஸ்யூவிலும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் இந்த Bolero எஸ்யூவியில் மட்டும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட் மெட்டல் பம்பர். எஸ் கைஸ் Boleroவில் மட்டும் ஃப்ரண்ட் மெட்டல் பம்பர் கிடைக்கும். நான் இந்த ஃப்ரண்ட் பம்பரை தட்டுறேன், இந்த சவுண்டை மட்டும் நீங்கள் கேளுங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது இரும்புல செய்யப்பட்ட ஃப்ரண்ட் பம்பர்னு. அண்ட் ஃப்ரண்ட் பம்பரில் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர் லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க மஹிந்திரா. இது எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் இந்த லைன்ஸ் ஃப்ரண்ட் பம்பருக்கு மட்டும் இல்லாமல் ஓவரால் ஃப்ரண்ட் லுக்குக்கே ஒரு போல்டு லுக் எடுத்து தருது. அண்ட் செகண்ட் இந்த லைன்ஸ் ஏரோடைனமிக் ஸ்டெபிலிட்டிக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்க்கலாம் காற்று எப்படி ஃப்ரண்ட் பம்பரில் இருக்கிற இந்த லைன்ஸ் மூலியமாக ஸ்கிட் பண்ணிட்டு போகுதுன்னு. ஸோ இதனால் காற்றுக்கும் வண்டிக்கும் நடுவில் இருக்கிற ஃப்ரிக்ஷன் அதாவது உராய்வு குறையும். ஸோ இப்போ என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் அப்போது ஸ்டேபிளாக இருக்கும் வண்டி அண்ட் மைலேஜ் அதிகரிக்கும் அண்ட் ஃபியூல் மிச்சமாகும். அண்ட் கீழே ஃப்ரண்ட் ஸ்கிட் பிளேட் இருக்குது, இதுவும் மெட்டலில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆஃப் ரோடிங் அப்போது பம்பரும் சரி ஸ்கிட் பிளேட்டும் சரி மெட்டலில் இருக்கிறதுனால ஸ்க்ராட்ச் மட்டும் ஆகும் தவிர பம்பர் உடையாது. அண்ட் இந்த ஃப்ரண்ட் பம்பரை நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு வியூ இப்படி தான் இருக்கும். இந்த மெட்டல் பம்பர் மேலே நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபைபர் பிளாஸ்டிக்னால செய்யப்பட்ட ஒரு அசசரி ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா மைனர் ஸ்க்ராச்சஸ்லேருந்து ஃப்ரண்ட் பம்பர் பாதுகாக்கப்படும். அண்ட் இங்கே ஹேர் டேம் கொடுத்துருக்குறாங்க இன்ஜினை கூல் பண்ணுறதுக்கு. அண்ட் இது லெஃப்ட் சைடு ஹெட்லாம்ப்ஸோடைய வியூ. நான் ரைட் சைடு ஹெட்லாம்ப்ஸில் என்ன டிசைன் அண்ட் ஃபியூச்சர் சொன்னனோ அதே சேம் டிசைன் அண்ட் ஃபியூச்சர் இந்த லெஃப்ட் சைடு ஹெட்லாம்ப்ஸ்லேயும் கிடைக்கும். அண்ட் கீழே பார்த்தோம்னா ரவுண்ட் ஷேப்டு ஃபாக் லேம்ப் இருக்குது. அண்ட் இன்ஜின் போனட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஏரோடைனமிக் லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஃபார் ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டிக்காக. அண்ட் இங்கே 2 வாஷர்ஸ் அண்ட் 2 வைப்பர்ஸ் இருக்குது. அண்ட் விண்ட்ஷீல்டும் பார்த்தீங்கன்னா நல்லா மேசிவாக இருக்கிறதுனால டிரைவருக்கு ஓவரால் விசிபிலிட்டி நல்லா இருக்கும் அண்ட் பிளைண்ட் ஸ்பாட் ஏற்படாது. அண்ட் டோட்டலாக ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா போல்ட் அண்ட் அக்ரெசிவ் ஸ்டான்ஸ் எடுத்து தருது. அண்ட் இப்போ நம்ம இந்த வண்டியோட ரைட் ஹேண்ட் சைடு வியூ பார்ப்போம், அதாவது டிரைவர் சைடு வியூ பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா சியர் டயர் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த டயர் சைஸ் பார்த்தோம்னா 185/75 செக்ஷன், ரேடியல் 15 இன்ச், டியூப்லெஸ் வித் ஸ்டீல் வீல் கிடைக்கும். அண்ட் இந்த ஸ்டீல் வீல் கேப்போடைய சென்டரில் மஹிந்திராவுடைய லோகோ இருக்குது. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் கைஸ், இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சர், அதாவது எல்லா வேரியன்ட்ஸ்லையும் இந்த சேம் 15 இன்ச் டயர் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த ஸ்டீல் வீல் டயரை நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இது அலாய் வீல், நீங்கள் அசசரிஸ் மூலியமாக அலாய் வீல் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பார்க்குறதுக்கு சைட்வேஸ்லேருந்து கார் ஒரு அப்பீலிங் லுக் தரும். அண்ட் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா IFS காயில் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த காயில் ஸ்ப்ரிங்னால உங்களுக்கு 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது. முதலாவது மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் வெயிட் இது தாங்கும்.
காரில் லோடு அதிகமானாலும் இந்த சஸ்பென்ஷன் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்கும். அண்ட் ரெண்டாவது ஸ்பீட் பிரேக்ஸ் மேலே போகும்போது ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் ஆஃப் ரோடிங்ஸ் அப்போ ஏற்படக்கூடிய வைப்ரேஷன்ஸை கேபினுக்குள்ளே போக விடாமல் அந்த ஐஎஃப்எஸ் காயில் ஸ்ப்ரிங் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இதனால் கேபினுக்குள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கு கம்ஃபர்டபுள் ரைட் கிடைக்கும். எந்த ஒரு அதிர்வும் அவ்வளோவா ஃபீல் ஆகாது. அண்ட் ஃப்ரண்ட் பிரேக் டைப் பார்த்தோம்னா டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த வண்டியோட வீல் பேஸ் 2680 மில்லிமீட்டருங்கிறதுனால கேபினுக்குள்ளே நல்ல லெக் ஸ்பேஸ் பேசஞ்சர்ஸ்க்கு கிடைக்கும். அண்ட் இந்த சேம் வீல் பேஸ் தான் மஹிந்திரா ஸ்கார்பியோலையும் இருக்குது. அண்ட் ஆல் 4 வீல்ஸ்க்கும் மட் ஃப்ளாப் கொடுத்துருக்குறாங்க. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் டிசைன் கொடுத்துருக்குறாங்க மஹிந்திரா. இந்த கிராஃபிக்ஸ் டிசைன் BS4ஓட கம்பேர் பண்ணால் BS6ல் நியூ கிராஃபிக்ஸ் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. இப்போது இந்த கிராஃபிக்ஸ் டிசைன் உங்களுக்கு தெளிவாக தெரியும். காரோட ஃபெண்டரில் தான் டர்ன் இண்டிகேட்டர்ஸை ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ORVMஸில் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கிடையாது. அண்ட் இங்கே பிளாக் கலர் ஸ்ட்ரிப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது ஃப்ரண்ட்டில் இருந்து அப்படியே ரியர் வரைக்கும் போகுது. ஒன் செகண்ட் நான் உங்களுக்கு சைடு லுக் வியூ காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் அண்ட் பிளாக் ஸ்ட்ரிப்போடைய டிசைன் பார்க்குறதுக்கு ஐ கேச்சிங்காக இருக்குது. அண்ட் கூடவே நீங்கள் டைமண்ட் காட் அலாய் வீல்ஸ் அசசரிஸ் மூலியமாக மாடிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கனாக்கா இன்னும் சைடு லுக் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அண்ட் இங்கே பாடி கலர்டு ORVMs கிடைக்கும். அண்ட் இந்த ORVM உடைய டிசைன் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் இருக்கிறதுனால நல்ல ஒரு விசிபிலிட்டி டிரைவருக்கு ரியர் சைடில் கிடைக்கும். அண்ட் இந்த ORVM மேனுவலி அட்ஜஸ்டபிள் அண்ட் மேனுவலி ஃபோல்டபுள் ஆப்ஷன் கொண்டது. அண்ட் கைஸ் நீங்கள் இந்த ORVM-ஐ மாடிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு லுக் இப்படி இருக்கும். அதாவது ஃபுல்லாக குரோம் ஃபினிஷ் ORVMs உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இங்கே விண்டோ லைனில் எந்த ஒரு குரோம் ஃபினிஷும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் அசசரிஸ் மூலியமாக விண்டோ குரோம் கிட் லைனாக வாங்கிக்கலாம். அண்ட் இங்கே A பில்லரில் தான் ஆண்டனா இருக்குது. அண்ட் A பில்லர், B பில்லர், C பில்லர் அண்ட் D பில்லர் எல்லாமே பாடி கலரில் தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே விண்டோ கிளாஸ் ஏரியா பாருங்கள், டிரைவர் சைடில் அடிக்யூட் சைஸில் இருக்குது. அண்ட் வீடியோவில் பார்க்குறதுக்கு லைட்டாக கிளாஸ் ஏரியா சின்னதாக தெரியும். ஆனால் நீங்கள் பொலிரோவை நேரில் வந்து பார்த்தா தான் கிளாஸ் ஏரியாவும் சரி அண்ட் அந்த வண்டியோட லுக்கும் சரி பார்க்குறதுக்கு எவ்வளோ அட்ராக்டிவ் அண்ட் மேசிவாக இருக்குன்னு புரியும். ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோ கிளாஸ் ஏரியாவும் அடிக்யூட் சைஸில் இருக்குது. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்காக குவார்டர் கிளாஸ் எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இந்த குவார்டர் கிளாஸ்னால தேர்ட் ரோ பேசஞ்சருக்கு உள்ள ஒரு ஹேரி ஃபீல் கிடைக்கும். அண்ட் இந்த விண்டோ மேலே ரைன் வைசஸை நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் அசசரிஸ் மூலியமாக. இதனால் என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா மழை தண்ணி காருக்குள்ளே வராது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்மளுடைய வீட்டு ஜன்னல் வெளியில் ஸ்லாப் கட்டியிருக்கிறாங்க. அது எதுக்கு கட்டியிருக்கிறாங்க? மழை தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் விண்டோ மேலே ரைன் வைசஸை ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா மழை தண்ணி உள்ளே வராது. அதுக்குன்னு மழை பெய்யும்போது நீங்கள் காரோடைய ஜன்னலை கீழே இறக்கிட்டு மழை தண்ணி உள்ளே வந்துடுச்சின்னு சொல்லக்கூடாது. அந்த ரைன் வைசஸ் எப்படி வேலை செய்யும்னாக்கா மழை பெஞ்சு நின்றுட்டுக்கு அப்புறம் மேலே ரூஃபில் தண்ணி தேங்கி இருக்கும். அந்த தண்ணி ஸ்லிப் ஆகி ஜன்னல் வழியாக உள்ளே வந்துடும். ஸோ அப்படி நடுவில் ரைன் வைசஸ் இருந்துச்சுனாக்கா அந்த ரைன் வைசஸ்லேயே வந்து அந்த எண்டிங்கில் அந்த வாட்டர் டிராப்ஸ் வந்து கீழே விழுந்துடும். ஸோ காருக்குள்ளே வராது. அண்ட் பிளாக் கலர்டு டோர் ஹேண்டல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த டோர் ஹேண்டல்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா லைட்டாக சில்வர் மெட்டாலிக் ஃபினிஷில் கலர் இருக்குது. அண்ட் இந்த டோர் ஹேண்டல்ஸை நீங்கள் அசசரிஸ் மூலியமாக குரோம் டோர் ஹேண்டல்ஸாக மாற்றிக்கலாம். அண்ட் கீழே காருக்குள்ளே ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் வசதியாக பிளாக் கலர்டு ஃபுட் ஸ்டெப்பர் கொடுத்துருக்குறாங்க மஹிந்திரா. ஸோ இதனால சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் மீடியம் ஹைட் உள்ள பர்சன்ஸ் இன்க்ரஸ் அண்ட் எக்ரஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லா வீல்ஸ்லேயும் உங்களுக்கு மட் ஃப்ளாப் கிடைக்கும். அண்ட் கைஸ் ரியர் டயர் வியூ இது. நான் ஃப்ரண்ட் டயருக்கு என்ன சொன்னேனோ அதே சேம் சைஸ் தான் ரியர் டயர்லையும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ரியர் சஸ்பென்ஷன் டைப் பார்த்தோம்னா ரிட்ஜ் ரிலீஃப் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த ரிட்ஜ் ரிலீஃப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன். அண்ட் இந்த லீஃப் ஸ்ப்ரிங்னால என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்கள் காருடைய அதிகபட்ச எடை இதனால் தாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் டயர்ஸோடைய கிரிப் மெயின்டைனாக வச்சுக்க உதவி செய்யும். அண்ட் நீங்கள் வண்டியோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும்போதும் சரி டிக்ரீஸ் பண்ணும்போதும் சரி வீல் பேஸை ஒழுங்குபடுத்தும், அதாவது ரெகுலேட் பண்ணும். அண்ட் இந்த சஸ்பென்ஷன் காரோடைய சேசிஸில் அட்டாச்மெண்ட்டில் இருக்கும். கூடவே காரோடைய ஆக்சிலில் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த லீஃப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் மோஸ்ட்லி எதில் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா ட்ரக்ஸ், ட்ரைலர்ஸ் அண்ட் பெரிய பிக்கப்ஸ் அண்ட் SUVஸில் தான் இந்த லீஃப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ரியர் பிரேக் டைப் பார்த்தோம்னா ட்ரம் பிரேக்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த காரோடைய அண்டர் பாடிக்கும் அண்ட் இந்த தரைக்கும் உள்ள கேப் பாருங்கள் ரொம்பவும் மேசிவாக இருக்குது. ஏன்னா பொலிரோவுடைய ஆக்சுவல் கிரவுண்ட் கிளியரன்ஸ் 183 மில்லிமீட்டர். ஆனால் பேசஞ்சர்ஸோடைய லக்கேஜும் நம்ம லோட் பண்ணிட்டோம்னா சஸ்பென்ஷன் கொஞ்சம் கீழே இறங்கும். ஸோ அப்போ 150 மில்லிமீட்டருக்கு வந்துடும். இருந்தாலும் காரோடைய அண்டர் பாடி தரையில் டச் ஆகாது. அண்ட் இங்கே ரியரில் ஒரு லுக்குக்காகவும் அண்ட் ஏரோடைனமிக் ஸ்டெபிலிட்டிக்காகவும் வென்ஸ் கொடுத்துருக்காங்க போத் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் 4 வீல்ஸ்லையும் வீல் ஆர்ச்சஸ் கிடைக்கும். ரியர் மட்கார்டில் இருந்து ஃபுட் ஸ்டெப்பரில் கனெக்ட் ஆகி ஃப்ரண்ட் வீலில் இருக்கிற மட்கார்டு வரைக்கும் ட்ராவல் ஆகுது இந்த வீல் ஆர்ச்சஸோடைய டிசைன். ஸோ மஹிந்திரா நல்ல ஒரு டிசைன் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க பொலிரோவுடைய சைட் ப்ரொஃபைலில். அண்ட் கைஸ் டிரைவர் சைடில் தான் ஃபியூல் லீட் வரும். அண்ட் ஃபியூல் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீசல். அண்ட் டீசல் டேங்கோடைய கெப்பாசிட்டி 60 லிட்டர்ஸ். அண்ட் இந்த டீசல் ஃபியூல் லீடை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா டிரைவர் டேஷ்போர்டுக்கு கீழே இங்கே ஒரு லிவர் கொடுத்துருக்குறாங்க.
இந்த லிவரை நீங்கள் மேலே புல் பண்ணிங்கன்னா டீசல் ஃபியூல் லீட் ஓப்பன் ஆகிடும். அண்ட் கைஸ் இப்போ நாம ஃபுல்லாக டிரைவர் சைடு வியூ கவர் பண்ணிட்டோம். இப்போ நாம் இந்த வண்டியோடைய ரியர் லுக் வியூ பார்ப்போம். ரியர் லுக் பார்க்குறதுக்கு ரொம்பவும் அட்ராக்டிவாகவும் அண்ட் ஸ்போர்ட்டினஸாகவும் இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஸ்பேர் வீல் டயர் தான். இந்த ஸ்பேர் வீல் டயர் பார்த்தீங்கன்னா டைல் கேட்டோடைய மவுண்டட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இங்கே மஹிந்திராவுடைய லோகோ குரோம் ஃபினிஷில் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பொலிரோவுடைய பேஜிங் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே நியூ கிறிஸ்டல் லென்ஸ் டைல் லேம்ப் கிடைக்கும். இது ட்ரன் இண்டிகேட்டர், மேலே இருக்கிறது பிரேக் லைட் அண்ட் இது ரிவர்ஸ் லைட். அண்ட் இந்த டைல் லேம்பை நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக குரோம் கிட்னால டைல் லேம்ப்ஸை அழகுபடுத்திக்கலாம். ஸோ இதனால் டைல் லேம்போடைய ஃபினிஷ் பார்க்குறதுக்கு பிரிட்டி லுக் தரும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் வைக்கிறதுக்கான இடம் இருக்குது. அண்ட் பம்பரில் 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வரும். இந்த 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சர், அதாவது எல்லா வேரியன்ட்ஸ்லேயும் இந்த ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு சேஃப்டி ஃபீச்சரும் கூட. அண்ட் உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வேணும்னா அசசரிஸ் மூலியமாக எக்ஸ்ட்ரா பெட்டிங் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே தேட்டரோவை அசஸ் பண்ணுறதுக்காக ஃபுட் ஸ்டெப்பர் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் மஹிந்திரா ஜெயின் கார்ஸ்னு ஷோரூமுடைய பேஜிங் இருக்குது. இது டைல் கேட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான டோர் ஹேண்டல். இங்கேயும் நீங்கள் குரோம் டோர் ஹேண்டலாக மாற்றிக்கலாம் மாடிஃபிகேஷனில். அண்ட் இது லெஃப்ட் சைட் டைல் லேம்போடைய வியூ. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ரியர் பம்பர் மெட்டலில் தான் கொடுத்துருக்குறாங்க, அதாவது இரும்பில் செய்யப்பட்ட ரியர் பம்பர் இருக்குது. அண்ட் இந்த வண்டியோட ரியர் வின்சில் வைப்பர்ஸ் அண்ட் வாஷர்ஸ் இருக்குது. இது வண்டி டாப் வேரியண்டான பொலிரோ BS6 ஆப்ஷனல் வேரியண்ட்டில் மட்டும் கிடைக்கும். அண்ட் இந்த கிளாஸ் ஏரியாவும் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால டிரைவருக்கு பின்னாடி ரியர் விசிபிலிட்டி நல்லா கிடைக்கும். அதாவது IRVM மூலியமாக பின்னாடி என்ன வண்டி வருதுன்னு டிரைவரால் கண்காணிக்க முடியும். அண்ட் இங்கே ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் இருக்குது. அண்டு மேலே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்பாய்லரும் இல்லை, இன்டிகிரேட்டட் ஸ்பாய்லரும் கிடையாது. ஸோ நீங்கள் இங்கே ஸ்பாய்லரை ஃபிட் பண்ணோம்னாக்கா மாடிஃபிகேஷன் மூலியமாக ஸ்பாய்லர் ஃபிட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஸ்பாய்லர்லேயே ரிஃப்ளெக்டர் இல்லைனா LED லைட்ஸை நீங்கள் ஃபிட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த வண்டியோட ரூஃப் வியூ இது. இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஏரோடைனமிக் லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த ரூஃப் பார்த்தீங்கன்னா வெறும் பிளைனாக இருக்குது. ஸோ இந்த ரூஃபுக்கு அழகு சேர்க்கணும்னாக்கா நீங்கள் ரூஃப் ரைல்ஸை மாடிஃபிகேஷன் மூலியமாக செட் பண்ணிக்கலாம். ஸோ ரூஃப் ரைல்ஸை ஆட் பண்ணிட்டீங்கன்னாக்கா ரூஃப் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம இந்த காரோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு வியூ பார்ப்போம், அதாவது கோ பேசஞ்சர் சைடு வியூ பார்ப்போம். நான் ரைட் ஹேண்ட் சைடில் என்னென்ன விஷயங்கள் சொன்னனோ அதே தான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் கிடைக்கும். ஆனால் இங்கே ஒரு லிட் இருக்குது. இந்த லிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா AdBlue லிட். அதாவது இதில் நாம் டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிடை போடணும். இந்த AdBlue லிட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணோம்னாக்கா ரியல் டைல் கேட்டை ஓப்பன் பண்ணிவிடுங்க. அண்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லிவர் கொடுத்துருப்பாங்க. அந்த லிவரை நான் இப்படி புல் பண்ணுற மாதிரி நீங்கள் இழுங்க. இப்படி இழுத்தா போதும் AdBlue லிட் ஓப்பன் ஆகிடும். இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிட் போடணும். இந்த ஃப்ளூயிட் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா டீசலிருந்து வெளியேறும் க்ரீன் ஹவுஸ் கேஸஸான நைட்ரஜன் ஆக்சைடு அண்ட் கார்பனை பிடிச்சி வச்சுக்கும் DPF ஃபில்டரில். எஸ் கைஸ், இதில் ஒரு ஃபில்டரும் இருக்குது, அதுதான் டீசல் பார்ட்டிகுலர் ஃபில்டர். ஸோ இந்த DPF ஃபில்டர் 70% நைட்ரஜன் ஆக்சைடு அண்ட் கார்பனால் நிரம்பிடுச்சுன்னா டிரைவருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ரீஜெனரேஷன் ப்ராசஸ் பண்ணுங்கன்னு வார்னிங் சைன் காட்டும். ஸோ அப்போ நீங்கள் DPF ஃபில்டரை க்ளீன் பண்ணுறதுக்கு ஹைவேல 2000 to 3000 RPMல செகண்ட் ஆர் தேர்ட் கியரில் 40 to 50 km வேகத்தில் ஓட்டணும். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா DPF ஃபில்டர் சூடாகும். ஸோ DPF ஃபில்டர் சூடாகிறதுனால க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் தூள் ஆகிவிடும். அண்டு அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸோடைய வீரியமும் குறைஞ்சிரும். அண்ட் உங்களுடைய DPF ஃபில்டரும் க்ளீன் ஆகிடும். அண்ட் அந்த தூளான துகள்கள் இந்த எக்ஸாஸ்ட் டைல் பைப் வழியாக வெளியேறிடும். ஸோ அப்போது அது வெறும் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான், அதனால் என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் இன்னொரு விஷயம் கைஸ், டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிட் கம்மியானால் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் SCR அலர்ட் டிரைவருக்கு காட்டும். SCR மீன்ஸ் செலக்டிவ் கேட்டலிட்டிக் ரிடக்ஷன். ஸோ இந்த அலர்ட் டிரைவருக்கு காட்டிச்சுன்னா அப்போ டிரைவர் புரிஞ்சிக்கணும் டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிட் கம்மி ஆயிடுச்சுன்னு. ஸோ உடனடியாக காரை மஹிந்திரா சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிடை ரீஃபில் பண்ணணும். அண்டு சில பேர் ஒரு சில டைமில் கவனிக்க மாட்டாங்க, டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிட் தீர்ந்துட்டு வருது. ஸோ SCR அலர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை டிரைவருக்கு காட்டின அப்புறம் தான் சில பேருக்கே புரியும், ஓ டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிட் காலி ஆகிட்டு வந்துடுச்சுன்னு. ஸோ அப்போது சர்வீஸ் சென்டர் வரைக்கும் என்னால் போக முடியாது, அர்ஜென்ட் வேறு ஒரு வேலை இருக்குது நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா ஒரு பேக்கப்புக்கு இந்த ஒரு பக்கெட்டை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அதாவது இந்த டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிட் பக்கெட்டை நீங்கள் காருக்குள்ளே வாங்கி வச்சுக்கலாம். அண்டு நீங்களே ஃபில் பண்ணணும்னாக்கா 8 வழிமுறைகளை நீங்கள் கடைப்பிடிக்கணும். இப்போ நான் அந்த 8 வழிமுறைகள் என்னென்னு சொல்கிறேன், ப்ராப்பராக நான் சொல்கிறது கேளுங்க. அதன்படி நீங்கள் டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிடை சேஃபாக செக்யூராக நீங்கள் ரீஃபில் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிடை நீங்கள் ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி வண்டியோடைய இக்னிஷன் அண்ட் எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் எல்லாமே ஆஃபில் இருக்கணும். அதாவது AC, ரேடியோ எதுவுமே ஓடக்கூடாது, கீ முதற்கொண்டு காருக்குள்ளே இருக்கக்கூடாது, ஓகேங்களா? அண்ட் ரெண்டாவது பாயிண்ட், நீங்கள் லிட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி டேங்கோட கேப் அண்ட் சரௌண்டிங் ஏரியாவில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் ஒரு துணி வச்சு நல்லா துடைச்சிடணும். அண்ட் நல்லா க்ளீன் பண்ணிட்ட பிறகு அந்த ஃபியூல் லிட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம்.
அண்ட் மூணாவது பாயிண்ட், நீங்கள் டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிடை ரீஃபில் பண்ணிட்டீங்கன்னா கேப்பை நல்லா டைட்டாக மூடிடுங்க. இந்த கேப் டைட்டாக மூடியாச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் டைட்டாக மூடிட்டு இருக்கும்போதே கிளிக்குன்னு ஒரு சவுண்ட் வரும். ஸோ அப்போ தெரிஞ்சுக்கலாம் டைட்டாக மூடியாச்சுன்னு. ஸோ ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் கவனமாக இருக்கணும். அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஆட் ப்ளூ டேங்க் அண்ட் ரைட் சைடில் இருக்கிறது டீசல் டேங்க். நீங்கள் டீசல் டேங்க்கில் போய் ஆட் ப்ளூவை ஊற்றிடக்கூடாது, அதே மாதிரி ஆட் ப்ளூ டேங்க்கில் போய் டீசலை ஃபில் பண்ணிடக்கூடாது, சரிங்களா? அண்ட் ஆறாவது பாயிண்ட், குளிர்காலத்தில் -11 டிகிரி செல்சியஸ் வந்துருச்சுனாக்கா அப்போதான் டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிட் ஃப்ரீஸ் ஆகும், அதாவது ஐஸ் கட்டி ஆகிடும். ஸோ -11 டிகிரி செல்சியஸ் வராது. அப்படி குளிர்காலத்தில் ஒரு வேளை வந்துருச்சுனாக்கா அப்போது நீங்கள் கார் எடுக்கக்கூடாது -11 டிகிரி செல்சியஸில். அப்போது குளிர்காலத்தில் என்ன செய்யணும்னாக்கா, நீங்கள் காரை ஒரு ஷெட்டுலேயோ இல்லைனா நீங்கள் உங்களுடைய போர்ட்டிகோலையோ காரை நிப்பாட்டி வச்சுட்டு காருக்குன்னு தனியாக ஒரு கார் கவர் கொடுப்பாங்களே, அந்த கார் கவர் போட்டு மூடிடுங்க. அண்ட் செவன்த் பாயிண்ட், நீங்கள் ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சு டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிடை ரீஃபில் பண்ணிடணும். அண்ட் அப்படியே நீங்கள் ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிடில் இருக்கிற மேனுஃபேக்சரிங் டேட்டையும் நோட் பண்ணணும். அந்த பக்கெட் தயாரித்து 15 மாதத்துக்குள்ளே தான் ஆயிருக்குன்னா நீங்கள் அந்த காருக்கு ரீஃபில் பண்ணிடலாம். இல்லை 18 மாதம் ஆச்சு, ஒரு வருஷம் ஆயிடுச்சு தயாரிச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அந்த டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிடை யூஸ் பண்ணக்கூடாது உங்களுடைய காரில். இது நான் சொல்லலை கைஸ், மஹிந்திரா அவங்களுடைய யூடியூப் சேனல்லையே சொல்லியிருக்காங்க அஃபிஷியலாக. அண்ட் எட்டாவது பாயிண்ட், நீங்கள் டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிட் காலி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஸோ டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிட் நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரீஃபில் பண்ணிடணும். இல்லை நீங்கள் 8000 to 9000 கிலோமீட்டர்ஸ் வண்டியை ஓட்டிட்டீங்கன்னாக்கா அப்போது மஹிந்திரா சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிட் ரீஃபில் பண்ணிவிடுங்க. டைம் டு டைம் கரெக்டாக ரீஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வண்டிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அண்ட் ஒரு வாட்டி நீங்கள் டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிடை ஃபில் பண்ணிட்டீங்கன்னாக்கா தோராயமாக 10,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வண்டி ரன் ஆகும். அதாவது அந்த டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிட் 10,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வரும். அண்ட் இப்போ நான் சொன்ன இந்த 8 ப்ராசஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இந்த 8 ப்ராசஸில் ஒரு ப்ராசஸ் நீங்கள் தப்பாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாக்கா ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போகும்போதே மெக்கானிக் கிட்ட சொல்லிவிடுங்க, டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிடும் செக் பண்ணிவிடுங்க, அது ரீஃபில் பண்ணணும்னாக்கா பண்ணிவிடுங்கன்னு சொல்லிவிடுங்க. நீங்களாக பண்ணுறதாக இருந்தால் இப்போ நான் சொன்ன இந்த 8 வழிமுறைகளையும் கடைபிடிங்க. அண்ட் இங்கே காரோடைய லெஃப்ட் சைடில் ஃப்ரண்ட் ஒரு பக்கத்தில் எம்ஹாக் D75 டீசல் இன்ஜினோடைய பேஜிங் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம எக்ஸ்டீரியர் லுக் அண்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இன்டீரியர் கம்ஃபர்ட் அண்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். அண்ட் கைஸ், இன்டீரியருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பொலிரோ BS6 ஆப்ஷனல் வேரியண்ட்டோடைய ரிமோட்டில் கிடைக்கிற ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்லிடுறேன். இந்த ரிமோட் கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கிற பட்டன் லாக் பட்டன். இந்த லாக் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா வண்டி லாக் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அகைன் இதே பட்டனை ரெண்டாவது வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஹெட்லாம்ப்ஸ் ஆன் ஆகிடும். இப்போ வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன், இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப்ஸ் ஆஃப் ஆகிடும். இப்போ அகைன் அதே பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன், இப்போ ஹெட்லாம்ப்ஸ் ஆன் ஆகிடும். அண்ட் இந்த ரிமோட்டில் இருக்கிற சென்டர் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹசார்ட் லைட்ஸ் ஆன் ஆகும். அதாவது 4 இண்டிகேட்டர்ஸும் அட் அ டைமில் எரியும். இது பார்க்கிங் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ரிமோட்டில் இருக்கிற கீழே கடைசியில் இருக்கிற பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த வண்டி அன்லாக் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஹெட்லாம்ப்ஸ் ஆஃப் ஆகிடும். அண்ட் கைஸ், இப்போ இந்த வண்டி அன்லாக்கில் தான் இருக்குது. ஸோ டிரைவர் சைட் டோரை ஓப்பன் பண்ணலாம். டிரைவர் சைட் டோர் பார்த்தீங்கன்னா நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது. அண்ட் கலர் தீம் பார்த்தீங்கன்னா ஐவேரி அண்ட் ப்ரௌனிஷ் கலரில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த விண்டோட கிளாஸ் ஏரியா பாருங்கள், இப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அடிகுட் சைஸில் இருக்குன்னு. அண்ட் இங்கே ஒரு ஆம்ரெஸ்ட், ஒரு சின்ன ஸ்பேஸ், இன்னர் டோர் ஓப்பனர், ஒரு ஃபேப்ரிக் யூசேஜஸ் அண்ட் கீழே சின்ன சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஏ பில்லரில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷருடைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த ஃபுட் ஸ்டெப்பரை யூஸ் பண்ணி உள்ளே ஏறுனா உங்களுக்கு இன்க்ரெஸ் ஈஸியாக இருக்கும். அண்ட் இன்டீரியர் கலர் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், ஐவேரி அண்ட் ப்ரௌனிஷ் கலர் தீம் கொடுத்துருக்குறாங்க மஹிந்திரா. ஸோ இதனால் கேபினுக்குள்ளே லைட்டிங்குடைய வெளிச்சம் அதிகமாகவே இருக்குது. அண்ட் டிரைவர் சீட் பார்த்தீங்கன்னா 4-way அட்ஜஸ்டபுள் டிரைவர் சீட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இதில் ரிக்ளைன் ஆப்ஷனும் சீட்டை முன்னாடி பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்லைடிங் ஆப்ஷன்ஸும் இருக்குது. நான் 6 feet ஹைட், ஸோ நான் உள்ளே ஏறுறதுக்கு முன்னாடி இந்த சீட்டை ஃபுல்லாக பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வண்டிக்குள்ளே ஏறுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சீட் ஆல் தி வே பேக் பின்னாடி இருக்குது. ஸோ இப்போ என்னுடைய லெக் ஸ்பேஸ் பாருங்கள், நல்லா கேப் இருக்குது. இப்போ நான் சீட்டை முன்னாடி ஃபுல் ஸ்லைட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னுடைய கால் முட்டி கிட்டத்தட்ட டேஷ்போர்டில் டச் ஆகிடும் போல். ஏன்னா நான் 6 feet உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ்க்காக இந்த டிரைவர் சீட்டை நான் ஃபுல்லாக ஃப்ரண்ட் நோக்கி ஸ்லைட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ எனக்கு இங்கே லெக் ஸ்பேஸ் இல்லை. அண்ட் இப்போ தான் நான் என்னுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த டிரைவர் சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த லிவரை நான் ப்ரெஸ் பண்ணி சீட்டை முன்னாடி பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் உங்களுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த டிரைவர் சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், இதுதான் என்னுடைய ஹைட்டுக்கு ஏற்ற டிரைவிங் போஸ்டர். இப்போ பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டுக்கும் சரி என்னுடைய கால் முட்டிக்கும் சரி நல்ல ஒரு கேப் இருக்குது.
ஸோ இப்போ எனக்கு கம்ஃபர்டபுள் ஃபீல் தருது. அண்ட் கைஸ் இது பேக் போஸ்டரை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான லிவர், அதாவது ரிக்ளைன் ஆப்ஷன்னு சொல்லுவாங்க. டிரைவர் லாங் ட்ராவல் பண்ணும்போது முதுகு வலி எடுக்கும். ஸோ அப்போது டிரைவர் ரோட்டோரமாக வண்டியை நிப்பாட்டிட்டு இந்த லிவரை புல் பண்ணி பின்னாடி சாஞ்சிக்கலாம். ஸோ டிரைவருக்கு கொஞ்சம் நேரம் பேக் போனுக்கு ரெஸ்ட் கொடுக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லை கைஸ், இந்த ரிக்ளைன் ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிரைவிங் கம்ஃபர்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லிவரை புல் பண்ணி உங்களுடைய டிரைவிங் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேக் போஸ்டரை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அகைன் நீங்கள் இந்த லிவரை மேலே புல் பண்ணால் போதும் சீட் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிடும், அதாவது தன்னுடைய பழைய பொசிஷனுக்கு வந்துடும். அண்ட் இந்த வண்டியில் ஸ்டேரிங் லாக்கும் இருக்குது. நான் ஸ்டேரிங்கை லெஃப்ட் சைடில் திருப்பும் போது ஸ்டேரிங் லாக் ஆகிடுச்சு. அதாவது கீ போடாமல் நீங்கள் ஸ்டேரிங்கை லெஃப்ட் இல்லைனா ரைட் திருப்பினீங்கனாக்கா ஸ்டேரிங் லாக் ஆகிடும். அண்ட் ஸ்டேரிங்கை நீங்கள் அன்லாக் பண்ணுறதுக்கு கீ உள்ளே போட்டுட்டு ஸ்டேரிங் ரைட்டில் திருப்பினீங்கன்னா போதும் ஸ்டேரிங் அன்லாக் ஆகிடும். அண்ட் இந்த ஸ்டேரிங் வீலுடைய சென்டரில் மஹிந்திராவுடைய லோகோ குரோம் ஃபினிஷில் இருக்குது. அண்ட் இது ஒரு ஹைட்ராலிக் ஸ்டேரிங். அண்ட் இந்த ஸ்டேரிங்கை ஹோல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா கிரிப் கிடைக்குது. இருந்தாலும் நீங்கள் அக்சசரிஸ் மூலியமாக, அதாவது எக்ஸ்ட்ரா மாடிஃபிகேஷன் மூலியமாக இதில் ஒரு எக்ஸ்ட்ரா கிரிப் பேண்டை போட்டுக்கலாம். அண்ட் கைஸ் இந்த வண்டியோட ஹார்ன் சவுண்ட் பார்ப்போம். கேட்டிங்களா, இதுதான் இந்த வண்டியோட ஹார்ன் சவுண்டு, நல்லா இருக்குது. அண்ட் ஸ்டேரிங் வீலில் எஸ்ஆர்எஸ் ஹேர்பேக் கொடுத்துருக்குறாங்க ஃபார் டிரைவர் சேஃப்டிக்காக. அண்ட் இந்த வண்டியில் ஒரு ஹேர்பேக் மட்டும்தான் கிடைக்கும். அண்ட் இதுவும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சர். எல்லா வேரியண்ட்லேயும் உங்களுக்கு ஒரு ஹேர்பேக் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் நீங்கள் கீரிங்கை சுற்றி ப்ளூ கலர் இலுமினேட்டர் லைட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நைட் டைமில் கீ போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் கைஸ் இப்போ கீ இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் பிரேக்கில் கால் வச்சுக்கோங்க, அதாவது பிரேக் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக கியர் நியூட்ரல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பிறகு கிளச்சையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ கீ இன்சர்ட் பண்ணுங்கள். இப்போ கீயை லைட்டாக இப்படி ரைட் சைடில் திருப்பினீங்கனாக்கா ஸ்டேரிங் லாக்கில் இருந்து அன்லாக் ஆகும். அதாவது ஸ்டேரிங் இப்போ லாக்கில் இருந்தது அன்லாக் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ ஒன்ஸ் அகைன் நீங்கள் லைட்டாக மறுபடியும் திருப்பினீங்கனாக்கா இக்னிஷன் ஆன் ஆகிடும். இக்னிஷன் ஆன் பண்ணும்போது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் ஆன் ஆகிடும். அண்ட் அகைன் இக்னிஷன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். இப்போ இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோடைய லுக் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட் கலர் பேக் லைட் கொடுத்துருக்காங்க மஹிந்திரா. இந்த கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் தான். இது இன்ஜின் டெம்பரேச்சருக்கான மீட்டர், பக்கத்திலே ஃபியூல் கேஜ்க்கான மீட்டரும் இருக்குது. அண்ட் டோட்டலாக இந்த கிளஸ்டரில் கிடைக்கிற ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா டிஜிட்டல் இன்ஜின் டெம்பரேச்சர், டிஜிட்டல் ஃபியூல் கேஜ், டிஜிட்டல் டேக்கோமீட்டர், டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர், டிஜிட்டல் ஓடோமீட்டர், கூலண்ட் டெம்பரேச்சர் அலர்ட், லோ இன்ஜின் ஆயில் ப்ரெஷர் அலர்ட், பார்க்கிங் பிரேக் அலர்ட், லோ பிரேக் ஆயில் அலர்ட், battery discharge warning alert, engine immobilizer, ABS alert, OBD check lamp, engine check warning, micro hybrid system on off sign, water in fuel alert, ignition check lamp, parking light signs, headlamps high beam and low beam signs, fog lamp sign, turn indicator sign and trip A trip B போன்ற features இந்த Bolero optional BS6 instrument clusterல கிடைக்கும். அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ட்ரிப் ஏ அண்ட் ட்ரிப் ஏ சேஞ்ச் பண்ண முடியும். அண்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ட்ரிப் ஏவுடைய மீட்டரை ரீசெட் பண்ண முடியும். அதே மாதிரி ட்ரிப் பிக்கு போயிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ட்ரிப் பியோடைய மீட்டரை ரீசெட் பண்ண முடியும். அண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிரைவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. இந்த டிரைவர் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமில் கிடைக்கிற ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி, டிஸ்டன்ஸ் டு எம்டி, ட்ரிப் டைம், டோர் அஜர் வார்னிங் லைட், கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர், டிஜிட்டல் கிளாக், டிஜிட்டல் டேட் அண்ட் டைப் அண்ட் சீட் பெல்ட் ரிமைண்டர் போன்ற வேரியஸ் இன்ஃபர்மேஷன் டிரைவருக்கு காட்டும். அண்ட் கைஸ் இங்கே டைம் காட்டுதில் அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கியர் 6ன்னு காட்டுது. இந்த கியர் 6க்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி ரிவர்ஸ் கியரில் இருக்குன்னு சொல்லுது. இதே கியர் 1, 2, 3, 4, 5ன்னு காட்டிச்சுனாக்கா எந்த கியரில் வண்டி இருக்குன்னு அது இந்த டிரைவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமில் உங்களுக்கு காட்டும். அண்டு டேஷ்போர்டு அப்பர் சைடு வியூ இது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஃபாகர்ஸ் இருக்குது. அண்ட் இதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷும் பார்த்தீங்கன்னா குட் குவாலிட்டியில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே கோ பேசஞ்சர் வசதிக்காக ஒரு பிளாக் கலர்டு கிராப் ஹேண்டல் கிடைக்கும். அண்ட் ஃப்ரண்ட் ரோவில் 4 ஏசி வென்ட்ஸ் இருக்குது. இந்த ஏசி வென்ட்ஸை சுற்றி வுட் அண்ட் ஃபினிஷ் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனால் டேஷ்போர்டே பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்குது. அண்ட் ஸ்டேரிங்க்கு கீழே லெஃப்ட் சைடில் வைப்பர்ஸோடைய டாகலும் அண்ட் ரைட் சைடில் ட்ரன் இண்டிகேட்டர், ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் பார்க்கிங் லைட்ஸோடைய டாகல்ஸும் கிடைக்கும். அண்ட் டிரைவர் ரைட் சைடில் ஏசி வெண்ட்டுக்கு கீழே ஹெட்லாம்ப்ஸ் லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்விட்ச், பக்கத்துலேயே ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ஸ்விட்ச் இருக்குது. இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஹைப்ரிட், அதாவது இந்த வண்டியில் மைக்ரோ ஹைப்ரிட் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் யாரெல்லாம் பொலிரோ BS6 ஆப்ஷனல் வண்டி வாங்கி ஓட்டியிருக்கிறீங்களோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் கோ பேசஞ்சர் சைடில் க்ளோபாக் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கோ பேசஞ்சர் சைட் டோர்லையும் பார்த்தீங்கன்னா ஆம்ரெஸ்ட், ஒரு சின்ன ஸ்பேஸ், இன்னர் டோர் ஓப்பனர், ஃபேப்ரிக் யூசேஜஸ், கீழே 2 ஸ்பேஸ் கிடைக்கும். அண்ட் கோ பேசஞ்சருடைய லெக் ரூமும்
பாருங்கள், இவர் 5 ஃபீட் பர்சன். ஸோ டேஷ்போர்டுக்கும் இவருடைய கால் முட்டிக்கும் உள்ள கேப் பாருங்கள், ரொம்பவும் மேசிவாக இருக்குது. அண்ட் இந்த கோ பேசஞ்சர் சீட்டையும் நம்ம முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் கோ பேசஞ்சர் சைடில் இருக்கிற விண்டோ கிளாஸ் ஏரியா வியூ இது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிராப் ஹேண்டல் இருக்குது. அண்ட் கோ பேசஞ்சர் கன்வீனியன்ஸ்க்காக இங்கே சன்ஷேட் வித் வேனிட்டி மிரர் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே சென்டரில் மேனுவலி அட்ஜஸ்டபிள் டே அண்ட் நைட் IRVM இருக்குது. அண்ட் இந்த இடத்துல மைக் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க ஃபோன் கால்ஸ் பேசுகிறதுக்கு. அண்ட் ஃப்ரண்ட் ரோவில் ஒரு ஹாலஜன் கேபின் லைட் கிடைக்கும். ஆனால் செகண்ட் அண்ட் தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா கேபின் லைட்ஸ் கிடையாது. இது ஒரு லைட் தான் இருக்குது கேபினில். அண்ட் டிரைவருக்கும் பார்த்தீங்கன்னா சன்ஷேட் கிடைக்கும். சீட்டோட கொஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்குது. இந்த சீட்டில் மஹிந்திரா நியூ டெக்ஸ்டர் டிசைன் கொடுத்துருக்குறாங்க BS6 பொலிரோவில். அண்ட் கூடவே லம்பர் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இதனால் வண்டி கார்னரிங் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அண்ட் பேக் போஸ்டர்லையும் கூட நியூ டெக்ஸ்டர் டிசைன் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோக்கு மட்டும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கிடைக்கும். ஆனால் தேர்ட் ரோவில் எந்தவித ஹெட்ரெஸ்ட்டும் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் போய் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த வண்டியுடைய சென்ட்ரல் கன்சோல் பற்றி பார்ப்போம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கும் அண்ட் டிரைவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்க்கும் நடுவில் அதர் லைட்டோடைய சுவிட்ச் இருக்குது. அதாவது 4 இண்டிகேட்டர்ஸும் அட் அ டைமில் பிளிங்க் ஆகும். அதுக்கான சுவிட்ச் தான் இது. அண்ட் ஏசி வென்ட்ஸில் அட்ஜஸ்டபிள் நாப் கொடுத்துருக்குறாங்க. இந்த நாப் 4 ஏசி வென்ட்ஸ்லேயும் வரும். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்படி நாபை ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிடுங்க. இந்த ஒரு ஏசி வெண்ட் மட்டும் ஆஃப் ஆகிடும். மற்ற 3 ஏசி வெண்ட்லேருந்தும் ஏர் ஃப்ளோ நடக்கும். இதோ பாருங்கள், நான் கை வச்சுட்டு இருக்கிற இந்த ஏசி வெண்ட்டில் இருந்து மட்டும் ஏர் ஃப்ளோ ஆகலை, ஏன்னா நான் ஆஃப் பண்ணிட்டேன். அண்ட் இந்த நாபை அகைன் நீங்கள் ஸ்க்ரோல் அப் பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த ஏசி வெண்ட்டில் இருந்து ஏர் ஃப்ளோ நடக்கும். அதாவது ஏசி வென்ட்ஸ் ஆன் ஆகிடும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஏசி வெண்ட்லேயும் தனித்தனியாக நம்ம பண்ணிக்க முடியும். இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சில நேரத்தில் டிரைவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும். ஸோ அப்போது டிரைவர் சைடில் இருக்கிற இந்த 2 ஏசி வெண்ட்ஸை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் கோ பேசஞ்சருக்கு ஏசி வெண்ட் தேவைப்படுதுனாக்கா அவர் சைடில் இருக்கிற 2 ஏசி வெண்ட் மட்டும் ஆன் பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி கோ பேசஞ்சருக்கு ஏசி தேவைப்படலைனாக்கா கோ பேசஞ்சர் சைடில் இருக்கிற 2 ஏசி வெண்ட்ஸை ஆஃப் பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போ டிரைவருக்கு ஏசி தேவைப்படுதுனாக்கா டிரைவர் சைடில் இருக்கிற 2 ஏசி வெண்ட்ஸ் மட்டும் ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு தான் மஹிந்திரா இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இப்போ நான் சென்டரில் இருக்கிற இந்த 2 ஏசி வெண்ட்ஸோடைய நாபை ஸ்க்ரோல் டவுன் பண்ணிடுறேன். இப்போது இந்த 2 ஏசி வெண்ட் மட்டும் ஆஃப் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கார்னரில் இருக்கிற இந்த 2 ஏசி வெண்ட்ஸில் இருந்து மட்டும் கூல் ஏர் வரும். இப்போது ஏசி கூலிங் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இப்படி நாபை ஸ்க்ரோல் அப் பண்ணிடுங்க. ஸோ சென்டரில் இருக்கிற ஏசி வெண்ட்ஸ் ஆன் ஆகிடும். இப்போது 4 ஏசி வெண்ட்ஸில் இருந்தும் உங்களுக்கு கூல் ஏர் வரும். ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இங்கே மஹிந்திராவுடைய கென்வுட் இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. இதில் USB, AUX அண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. டோட்டலாக இந்த வண்டியில் 2 ஸ்பீக்கர்ஸ் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கணும்னாக்கா நீங்கள் ஒரு சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையர் கூட செட் பண்ணிக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் கைஸ், நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணுறீங்கனாக்கா வாரண்டி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணிவிடுங்க. வாரண்டி இருக்கும்போதே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணி ஏதாச்சும் டேமேஜ் ஆயிடுச்சுனாக்கா எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸில் மஹிந்திரா வாரண்டியை கிளைம் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மஹிந்திரா டீலர்கிட்டே கேட்டு அக்சசரிஸை ஃபிட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஆஃப்டர் மார்க்கெட்டில் தான் ஃபிட் பண்ணுவேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா வாரண்டி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். அண்ட் மஹிந்திரா பொலிரோடைய வாரண்டி பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் அண்ட் 1 lakh கிலோமீட்டர் கொடுக்குறாங்க. நீங்கள் இது எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம் அப் டு 5 இயர்ஸ். அண்ட் கைஸ், இன்டீரியரில் சில பேர் VIP கர்டன்ஸ் போடுறாங்க. ஸோ இதனால் ரொம்ப டேஞ்சர். ஏன்னு பார்த்தீங்கன்னா டிரைவருடைய விசிபிலிட்டி பெரும்பாலும் குறைச்சிரும் இந்த VIP கர்டன்ஸ். ஏன்னா டிரைவருக்கு 360 டிகிரி வியூ முக்கியம். நீங்கள் விண்டோஸ் அண்ட் ரியர் கிளாஸில் VIP கர்டன்ஸ் போட்டிங்கனாக்கா அங்கே பிளைண்ட் ஸ்பாட் ஏற்படும். ஸோ அதனால் டிரைவருக்கு விசிபிலிட்டி ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் கிடைக்கும். அண்ட் சைடு வேஸில் ரியரில் விசிபிலிட்டி குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கர்டைன்ஸ் போடுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கர்டைன்ஸ் பற்றி நான் இப்போ ஏன்னு சொன்னானாக்கா, சூரிய ப்ரோ தான் கேட்டார் ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் இருந்தால் சொல்லுங்கன்னு. ஸோ இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் இருக்குது, ஆனால் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அண்ட் கீழே மேனுவல் AC கண்ட்ரோல்ஸ் தான் கிடைக்கும். அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏசியோடைய கூலிங் அதிகப்படுத்த குறைக்கிறதுக்கு நாப் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே சென்டரில் 2 டீஃபாகர் ஸ்விட்ச் இருக்குது. அண்ட் இங்கே ரைட் சைடில் ஏசியோட ஃபேன் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன் இருக்குது. அண்ட் கீழே இலுமினேட்டட் 12 volt சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. ஸோ இதனால் நைட் டைமில் சார்ஜிங் சாக்கெட்டை உங்களால் ஈஸியாக அசஸ் பண்ண முடியும். அண்ட் இங்கே ஒரு மொபைல் வைக்கிறதுக்கான இடம் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே 5 ஸ்பீட் மேனுவல் கியர் லிவர் கொடுத்துருக்குறாங்க வித் பியானோ பிளாக் ஃபினிஷில். அண்ட் இந்த கியர் லிவர் ட்ராலாக இருக்கிறதுனால கியரை ஹோல்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் கியரை அப் ஷீட் அண்ட் டவுன் ஷீட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு
உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த கியர் லிவரை சுற்றி லெதர் ராப்பிங் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் மேனுவல் ஹேண்ட் பிரேக் இருக்குது வித் ஐவேரி கலரில். அண்ட் இங்கே ஒரு ஹோல் இருக்குது. இந்த ஹோல் எதுக்குனாக்கா ஹேண்ட் பிரேக் டவுன் பண்ணும்போது ஹேண்ட் பிரேக் அதில் உட்கார்றதுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஹோலில் நீங்கள் ஏதாச்சும் காயின்ஸ் கீன்ஸ் போட்டு போகிறீங்க. ஸோ இது ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடையாது. அண்ட் இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த கப் ஹோல்டர்ஸ்குள்ளே பிளாஸ்டிக் கிரிப் கொடுத்துருக்குறாங்க. இது எதுக்குனாக்கா நீங்கள் வைக்கிற கூல்ட்ரிங்க்ஸை கிரிப்பாக பிடிச்சிக்கிறதுக்கும் அண்ட் கூல்ட்ரிங்க்ஸ் கப் ஹோல்டர்ஸ்குள்ளே சிந்திச்சுன்னா தனியாக வெளியில் எடுத்து அந்த பிளாஸ்டிக் கிரிப்பை தொடச்சிட்டு மறுபடியும் உள்ள வைக்கிறதுக்கு இந்த கிரிப் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே சென்ட்ரல் கன்சோலில் தான் illuminated ஆல் 4 பவர் விண்டோஸோடைய கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இந்த illuminated மீன்ஸ் பிளாக் லைட், அதாவது நைட் டைமில் பட்டன்ஸில் லைட் எரியும். ஸோ இருட்டிலையும் உங்களால் பவர் பட்டன்ஸை ஈஸியாக அசஸ் பண்ண முடியும். அண்ட் இங்கே ஆல் 4 பவர் விண்டோஸோடைய சைல்ட் லாக் இருக்குது. ரியர் பேசஞ்சர் வசதிக்காக ஒரு பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்குறாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃப்ரண்ட் ரோவில் கிடைக்கிற ஃபியூச்சர்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் பற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம செகண்ட் ரோவில் கிடைக்கிற ஃபியூச்சர்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் பற்றி பார்க்கலாம். இப்போ செகண்ட் ரோ டோரை நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த டோர்லேயும் பார்த்தீங்கன்னா ஆம்ரெஸ்ட், சின்ன ஸ்பேஸ், illuminated பவர் விண்டோடைய கண்ட்ரோல், இன்னர் டோர் ஓப்பனர் இருக்குது. அண்ட் செகண்ட் ரோவை பாருங்கள், டிரைவர் சீட் ஆல் தி வே ஃப்ரண்ட்டில் இருக்குது அண்ட் கோ பேசஞ்சர் சீட் ஆல் தி வே பேக்கில் இருக்குது. இப்போ நான் செகண்ட் ரோவில் என்ட்ரி ஆகுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அண்டர் டை சப்போர்ட் நல்லா ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சீட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா குஷ்னிங்கோட இருக்குது. அண்ட் எனக்கு கிடைக்கிற லெக் ஸ்பேஸ் பாருங்கள், போதுமான அளவுக்கு இருக்குது. அண்ட் ஹெட்ரூமும் பார்த்தீங்கன்னா மேசிவாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது தலைக்கும் அந்த ரூஃபுக்கும் இடையில் இருக்கிற கேப்பை பாருங்கள். அண்ட் இங்கே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் இருக்கிறதுனால பேசஞ்சருக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும். அண்ட் கைஸ், இப்போ நம்ம கோ பேசஞ்சர் சீட்டை முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டிரைவர் சீட்டுக்கும் சரி கோ பேசஞ்சர் சீட்டுக்கும் சரி ஸ்லைடிங் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால சீட்டை முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 2 சீட்ஸும் முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கு. இருந்தாலும் ஃப்ரண்ட் ரோவில் டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் கிடைக்கிற லெக் ரூமை பாருங்கள், நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் செகண்ட் ரோ பேசஞ்சர்ஸ் வசதிக்காக போத் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் கிராப் ஹேண்டல்ஸ் கிடைக்கும். அண்ட் விண்டோ கிளாஸ் ஏரியா வியூ இது. அண்ட் இந்த டோர்லையும் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் மெட்டீரியல்ஸ், ஆம்ரெஸ்ட், சின்ன ஸ்பேஸ், illuminated பவர் விண்டோஸோடைய கண்ட்ரோல் அண்ட் இன்னர் டோர் ஓப்பனர் இருக்குது. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் கைஸ், இந்த செகண்ட் ரோ டோர் கீழே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்பேஸும் இருக்காது. ஒன்லி ஃப்ரண்ட் 2 டோர்ஸ்க்கு மட்டும் இங்கே 2 சின்ன ஸ்பேசஸ் இருக்கும். ஆனால் ரியர் டோர்ஸில் இங்கே ஸ்பேஸ் இருக்காது. அண்ட் செகண்ட் ரோவில் சீட்டோட குஷன்ஸ், நியூ டெக்ஸ்டர் டிசைன், சீட்டோட அண்டர் டை சப்போர்ட்லாம் நல்லா ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க மஹிந்திரா. அண்ட் இங்கே தாராளமாக 3 பேர் உட்காரலாம். அண்ட் லீனாக இருந்தீங்கன்னா 4 பேர் கூட உட்காரலாம். அண்ட் செகண்ட் ரோ சீட்ஸ்லேயும் லம்பர் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனால் வண்டி கார்னரிங் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கும். அண்ட் கைஸ், இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஹம்போடைய ஹைட் குறைவாக இருக்குது. ஸோ இதனால் செகண்ட் ரோவில் சென்டராக உட்காந்துட்டு வர பேசஞ்சருக்கு நல்ல லெக் கம்ஃபோர்ட் கிடைக்கும். அண்ட் இங்கே செகண்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கு ஆர்ம் ரெஸ்ட்டும் கிடைக்கும். ஸோ இந்த ஆர்ம் ரெஸ்ட்டில் நாம் இப்படி கை வச்சுக்கிட்டு லாங் ட்ராவலை ஈஸியாக என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் ரோ பேசஞ்சர் ஃப்ரண்ட் ரோவை பார்த்தா டேஷ்போர்டோடைய வியூ இப்படி தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் கைஸ், இந்த ரிமோட் மூலியமாக அந்த ஆடியோ சிஸ்டமை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், இப்போ நம்ம தேர்ட் ரோவை அசஸ் பண்ணலாம். தேர்ட் ரோ டைல் கேட் ஓப்பன் பண்ணும்போதே ஹெவியாக இருக்குது. ஏன்னா அதில் ஸ்பேர் வீல் டயரை மவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த டைல் கேட்டில் ஒரு கிராப் ஹேண்டல், இன்னர் டோர் ஓப்பனர் இருக்குது. அண்ட் இதுக்குள்ளே ரியர் வாஷருக்கான வாட்டர் கண்டெய்னர் இருக்குது. இதில் நீங்கள் தண்ணியை நிரப்பி வச்சுக்கணும். அண்ட் தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா சைட் வேஸில் 2 சீட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த தேர்ட் ரோவை அசஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஃபுட் ஸ்டெப்பரும் இருக்குது. அண்ட் கைஸ், இப்போ நான் 5 feet ஹைட் இருக்கிற பர்சனை உள்ளே உட்கார வைக்கிறேன். இப்போ அவருடைய அண்டர் டை சப்போர்ட்டை பாருங்கள். அண்ட் கூடவே ஹெட்ரூமும் பாருங்கள், நல்ல கேப் இருக்குது. ஓகே கைஸ், இப்போ 6 feet ஹைட் இருக்கிறேன்னா உள்ளே ஏறினேன். நான் உள்ளே ஏறுறதுக்கு இந்த கிராப் ஹேண்டலை பிடிச்சிக்கிறேன் பேலன்ஸ்க்காக. அண்ட் ஃபுட் ஸ்டெப்பர் மேலே காலை வச்சு தான் நான் உள்ளே ஏறுறேன். இப்போது நீங்கள் என்னுடைய அண்டர் டை சப்போர்ட் பார்க்கலாம். எனக்கு அண்டர் டை சப்போர்ட்டே இல்லை. ஏன்னா என்னுடைய ஹைட் 6 feet. ஸோ இங்கே 5 அடி 5.5 அடி பர்சன்ஸ் உட்காந்தா அவங்களுக்கு ஓரளவு அண்டர் டை சப்போர்ட் கிடைக்கும். அண்ட் இப்போது உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ்க்காக டுவல் ஸ்க்ரீனில் அந்த 5 feet பர்சனும் அண்ட் 6 feet பர்சனுடைய அண்டர் டை சப்போர்ட் ஷோ ஆகும். நீங்கள் பவுஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் எனக்கு முன்னாடி இருக்கிற சீட்டில் யாராச்சும் உட்காந்துட்டு வந்தால் அவருடைய கால் இந்த சென்டரில் இல்லைனா ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் தான் வைக்க முடியும். அண்ட் என்னுடைய ஹெட்ரூமும் பாருங்கள் கைஸ், 2 to 3.5 inch கேப் இருக்குது. இங்கேயும் நான் டுவல் ஸ்க்ரீனில் அந்த 5 feet
பர்சனுக்கும் 6 ஃபீட் பர்சனுக்கும் உள்ள ஹெட்ரூமை காமிக்கிறேன். ஸோ நீங்கள் பவுஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கைஸ் இங்கே தேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராப் ஹேண்டல் இருக்குது. அண்ட் கைஸ் இப்போது உங்களுடைய முன்னாடி சீட்டில் யாராச்சும் உட்காந்தாங்கனாக்கா உங்களுடைய பொசிஷன் இப்படி தான் இருக்கும். உங்களால் இப்படி தான் உட்காந்துட்டு வர முடியும். ஆனால் தேட்ரோ சீட்ஸில் நீங்கள் ஒருத்தர் தான் உட்கார போகிறீங்கனாக்கா நாம் இப்படி இந்த பொசிஷனில் உட்காந்துக்கலாம் கம்ஃபர்ட்டாக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முன்னாடி இருக்கிற சீட்டில் நீங்கள் சப்பலங்காலும் போட்டுக்கலாம், இல்லை காலை தூக்கி அந்த சீட் மேலேயும் வச்சுக்கலாம். அண்ட் தேட்ரோவில் தான் டூல் கிட் கொடுத்துருக்குறாங்க. இதில் ரிஃப்ளெக்டர் ட்ரையாங்கிள் இருக்குது. அண்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாக் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஏர் ப்ளூ லீட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிவர் இருக்குது. அண்ட் கைஸ் தேட்ரோ சைட் ஃபேசிங் சீட்டை நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணிக்க முடியும். சீட்டை இப்படி எடுத்து இந்த ஸ்ட்ராப்பை இந்த கம்பிக்குள்ளே போட்டு இழுத்தபடி ஒட்டணும். அண்ட் இங்கே லக்கேஜ் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த சீட்டையும் நம்ம இப்படி எடுத்து இந்த ஸ்டாண்டை ஃபோல்ட் பண்ணிக்கணும். அண்ட் இந்த ஸ்ட்ராப்பை எடுத்து இந்த கம்பிக்குள்ளே போட்டு இழுத்தபடி ஒட்டணும். அண்ட் இப்போ உங்களுக்கு 60 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கிடைக்கும் மினிமம். அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 550 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ நம்ம டைல் கேட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டைல் லேம்ப்ஸ் ஆனில் இருக்குது. அண்ட் இந்த வண்டியோட கியர் ரிவர்ஸில் இருக்கிறதுனால ரிவர்ஸ் லைட் ஆனில் இருக்குது. இது கிறிஸ்டல் கிளியர் லென்ஸ்னால ரெண்டு லைட் ஆனில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த டைல் லேம்ப்குள்ளே பொலிரோவுடைய பேஜிங் இருக்குது. அண்ட் கைஸ் நம்ம பிரேக் ப்ரெஸ் பண்ணும்போது பிரேக் லைட் ஆன் ஆகுது. இப்போ நம்ம எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த வண்டியோடைய இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்த்துடலாம். இன்ஜின் டைப் டிவோ HSE 3 சிலிண்டர் அண்ட் 4 வாட்ஸ் பர் சிலிண்டரோட 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் 1498 cc அண்ட் மேக்ஸ் பவர் 74.96 bhp அட் 3600 rpmல ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் மேக்ஸ் டார்க் 210 நியூட்டன் மீட்டர் அட் 1600 to 2200 rpmல ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் இந்த வண்டியோட டிரான்ஸ்மிஷன் டைப் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் மேனுவல் கியர் வித் ரியர் வீல் டிரைவ் ஆப்ஷன் கொண்டது. அண்ட் இந்த வண்டியோட கிளச் டைப் சிங்கிள் பிளேட் ட்ரை கிளச் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த வண்டியோட ஃபியூல் டைப் டீசல். அண்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 60 லிட்டர்ஸ். அண்ட் ARAI சர்டிஃபிகேட் மைலேஜ் 16 km/லிட்டர். ஆனால் ரியல் லைஃப் ஹைவே மைலேஜ் 17.36 km/லிட்டர். அண்ட் இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் 125.67 km/h. அண்ட் இப்போ நம்ம இந்த வண்டியில் கிடைக்கிற சேஃப்டி ஃபீச்சர், என்டர்டைன்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ஃபீச்சர் அண்ட் ஃபைனலாக கலர் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்த்துடலாம். சேஃப்டி ஃபீச்சரில் பார்த்தீங்கன்னா adjustable headlights, static bending feature in headlight, front fog lamps, manually adjustable exterior rear view mirror, rear window wiper and washer, ABS, central locking, single airbag for driver only, passenger side rear view mirror, rear seat belts warning, door ajar warning, side impact beam, front impact beam, adjustable seat, engine immobilizer, crash sensor, engine check warning, co-driver occupation detection system, distance to empty. அண்ட் இந்த வண்டியில் மஹிந்திரா அட்வான்ஸ் சேஃப்டி ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோ டிரைவர் ஆக்குபென்ட் டிடெக்ஷன் சிஸ்டம், ஸ்டாட்டிக் பெண்டிங் ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் ரிமோட் ஃபிளிப் கீ. இந்த கோ டிரைவர் ஆக்குபென்ட் டிடெக்ஷன் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கோ டிரைவர் சீட்டில் யாராச்சும் பர்சன் உக்காந்தாருன்னா அது டிடெக்ட் பண்ணிக்கும் இதில் யாரோ ஒருத்தர் உக்காந்துருக்கிறாருன்னு. ஸோ சீட் பெல்ட் போடாமல் இருந்தால் சீட் பெல்ட் வார்னிங் அடிக்கும், அதாவது உள்ள அலாம் அடிக்கும் இந்த மாதிரி. ஸோ
ஸோ சவுண்டு கேட்டிருப்பீங்களா? ஸோ இந்த மாதிரி அலாம் அடிக்கும். அண்ட் அதே கோ பேசஞ்சர் சீட்டில் யாருமே உட்காரலைன்னா ஸோ வெயிட் இருக்காதுல்ல. ஸோ அப்போது இந்த சிஸ்டம் டிடெக்ஷன் பண்ணாது. ஸோ இந்த கோ பேசஞ்சர் சீட்டில் யாருமே இல்லை, ஸோ நம்ம இப்போது அலாரம் அடிக்க வேண்டாம்னு சிஸ்டமே முடிவு பண்ணிக்கும். ஸோ கோ பேசஞ்சர் சீட் பெல்ட் போடுறதுக்காகவே இந்த ஆக்குபென்ட் டிடெக்ஷன் சிஸ்டம் கோ பேசஞ்சர் சீட்டுக்கு கீழே இருக்குது. அண்ட் இப்போ நம்ம இந்த வண்டியில் கிடைக்கிற என்டர்டெயின்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துடலாம். இதில் FM, USB போர்ட், ஆக்சிலரி இன்புட், 2 ஸ்பீக்கர்ஸ் கிடைக்கும். அண்ட் கைஸ், ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் சேஃப்டி ஃபியூச்சரில் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ஆட் பண்ணணும்னாக்கா அசசரிஸ் மூலியமாக ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவை வச்சுக்கலாம். அண்ட் அந்த ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராக்கான டிஸ்பிளே இந்த மாதிரி சின்னதாகவும் டேஷ்போர்டில் செட் பண்ணிக்க முடியும். இல்லைனாக்கா நீங்கள் ஆடியோ சிஸ்டம் எடுத்துகிட்டு இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமும் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம்லேயே ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவுடைய டிஸ்பிளே தெரியும். அண்ட் கூடவே யூடியூப், GPS நேவிகேஷன், வாட்ஸ்அப், கான்டாக்ட்ஸ் போன்ற எல்லா ஃபியூச்சர்ஸும் இதில் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளேயும் வரும். ஸோ நீங்கள் இது ஆஃப்டர் மார்க்கெட்டில் போய் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம இந்த வண்டியோட கலர் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்த்தலாம். 3 கலர் ஆப்ஷன் மட்டும் அவைலபிளாக இருக்குது, சில்வர், ப்ரௌன் அண்ட் ஒயிட். ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பற்றி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அந்த கமெண்ட்டுக்கு நான் சீக்கிரமாக கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருவேன். அண்ட் மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.